இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வாசலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்துருந்துச்சு. சரி, கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டெய்லியும் கீரை கொடுத்தா கூட நான் சாப்பிட்றேன். அந்தளவு கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கீரை நிறைய சேர்த்துக்கிறீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா முடி சூப்பராக வளரும். கண்டிப்பாக நீங்களும் வாரத்துக்கு ஒரு 4 தடவையாவது 3 தடவையாவது கீரை எடுத்துக்குங்க கண்டிப்பாக. இது அரைக்கீரை 15 ரூபா கட்டு, இதுவும் 15 ரூபா கட்டு. இது சிறுகீரை. சிறுகீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இன்றைக்கி இதை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது நாளைக்கு வச்சிடலாம்னு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி கரிசலாங்கண்ணி கீரை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது என்ன கரிசலாங்கண்ணி கீரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணி. இதில் பார்த்தீங்களா வெள்ளை கலர் பூ இருக்குது பார்த்தீங்களா, இது வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணி கீரை. இதை எண்ணெயில் நல்லா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சி நீங்கள் முடிக்கு தேய்ச்சிங்கன்னா முடி சூப்பராக வளரும். அதே மாதிரி கருங்கருன்னு ஆயிரும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் செம்பட்டையெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க கருங்கருன்னு ஆயிரும். சின்ன பிள்ளைங்களாம் முடி செம்பட்டையாக இருக்குது கருப்பாலன்றவங்க கண்டிப்பாக ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முடி அவ்வளோ அழகாக வளரும். இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கெல்லாம் முடி வளர்ந்தது இந்த கரிசலாங்கண்ணி கீரையால். ஏற்கனவே காய்ச்சின எண்ணெய் என்கிட்ட இருக்கிறனால நான் இன்றைக்கி இதை போட்டு எண்ணெய் காய்ச்சறது இல்லை. இதை நான் அரைச்சிட்டு வடை மாதிரி தட்டி லைட்டாக நிழலில் வச்சு காய வச்சுக்க போகிறேன். எண்ணெய் காய்ச்சும் போது நான் அதில் எண்ணெயில் சேர்த்துக்குவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி கீரை கிடச்சிச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி தலையில் தேய்ச்சி ஊற வச்சும் நீங்கள் குளிக்கலாம், எண்ணெய் காய்ச்சும் நீங்கள் தேய்க்கலாம். இதுக்காக வெளியில் போயிட்டு 1000 2000 ரூபாலாம் கொடுத்து எண்ணெய் வாங்காதீங்க, நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம்.